தேர்ட் சக்ரா வந்து சரியில்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குறையும். அந்த சிஸ்டம், அந்த சக்ரால எனர்ஜி கரெக்டா ஹெல்தியா வந்து நடக்கும்போது தான் நம்மளால அன்பாவும் கருணையோடையும் நம்மளால இயங்க முடியும். ஒரு இடத்துல நம்மளுக்கு பிளாக் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கவனம் அங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த எனர்ஜி அது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய நாடி மண்டலம் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து ஸோ இதனாலதான் நம்ம வந்து எனர்ஜியோடைய இரண்டாவது உண்மையா நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய எனர்ஜியோடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால நம்மளுடைய சக்ராஸ் தான் வந்து ரேடியோ பாயிண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய வெளியில வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் செல்ஃப், நம்மளுடைய ஈகோ அப்படின்னு சொல்லலாம், அது வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து உலகம் சரியில்லை, இங்க பிரச்சனை நடந்திருக்கு, அங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து காட்டும். அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு சக்ராஸும் நம்ம பிசிக்கல் லெவல்ல ஒவ்வொரு எண்டோக்ரைன் கிளாண்டுனா நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் இல்லைங்களா, அந்த கிளாண்ட்ஸ் அதோட வந்து இணைஞ்சிருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து பாடி கெமிஸ்ட்ரியோடையும் இணைஞ்சிருக்கிறதுனால நம்ம இந்த எனர்ஜி சிஸ்டமை வந்து சீரா நம்ம வந்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரூட் சக்கரா தெரியும் இல்லைங்களா, மூலாதாரம் எதுக்குன்னா அந்த ஸ்பைன், நம்மளுடைய முதுகு தண்டோட அடிப்பகுதியில இருக்குது. அந்த ஸ்பைன்ல இருக்கிறது தான் ரூட் சக்கரா, மூலாதாரம். அதுல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஒரு பவர்லெஸ்ஸா அப்படி இருக்கும். நம்ம வந்து ஒர்த்து கிடையாது, இந்த இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரைஸ் ஆகும். ஒரு பயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரைஸ் ஆகும். இதே செகண்ட் சக்ரா வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து யாரோடையும் ஒத்து போகாது. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். தேர்ட் சக்ரா வந்து சரியில்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து குறையும். ஒரு தெளிவா வந்து நம்மளால உறுதியா எந்த டிசிஷனும் நம்மளால எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குவாண்டம் ஃபிளிப் பண்ணோம்னா தான், அதாவது நம்ம ஈகோயிக் சைட்ல இருந்து ஸ்ட்ரைட் ஜம்பா நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மா சைடுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த நம்மளோட எனர்ஜி ஃபீல்டோட ஃப்ளோ வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து ஆப்டிமைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், சரியாகும், சீரமைக்கப்படும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து அவங்க ஃபோர்த் சக்ராக்கும் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஃபோர்த் சக்ரா என்ன நம்மளுக்கு வந்து ஹார்ட் சக்ரா இல்லைங்களா. ஸோ இதுல வந்து நம்ம வெளியில வந்து ஹார்ட் சக்ரால அந்த எனர்ஜி வந்து அந்த சிஸ்டம், அந்த சக்ரால எனர்ஜி கரெக்டா ஹெல்தியா வந்து நடக்கும்போதுதான் நம்மளால ஆத்தன்டிக்கா வந்து அன்பாவும் கருணையோடையும் நம்மளால இயங்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து ஒவ்வொரு வைட்டல் ரோல் இருக்குது. ஸோ அங்க வந்து நம்ம எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதுல என்னன்னா, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் எனர்ஜி தடை அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு பிளாக்கோ ஒரு தடையோ அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம போய் கண்டுபிடிச்சு அந்த உங்க அங்க அடைச்சிருக்குது, அந்த கல்லை நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து கிடையாது. எப்படி வழியில வந்து ஏதோ லேண்ட்ஸ்லைட் ஆகி அங்க ரூட் பிளாக் ஆன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. இவ்வளவு நேரம் பிளாக்னாங்க, ஆனா இப்ப அவங்க வந்து பிளாக்குங்கிறது ஒரு பிளாக்கே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிளாக்கேஜ் அப்படின்னு இங்க என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, அங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு டென்சிட்டியா இருக்குது, ஒரு குறுக்கீடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படிங்கிறாங்கன்னா, அங்க நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்ல, நம்மளுடைய பார்வை அங்க திரும்பல, நம்மளுடைய அவேர்னஸ் அங்க இல்ல. இல்லாததுனாலதான் அங்க லைஃப் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து அங்க அந்த விஷயமே நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம நம்ம உடல் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, ஒரு பெரிய சிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அங்க வந்து நம்ம சர்க்கியூட்ஸ், நம்மளோட இந்த நாடி மண்டலங்கள் தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகிற சர்க்கியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு இடத்துல நம்மளுக்கு பிளாக் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கவனம் அங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய கான்சியஸ்னஸும் அங்க போச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்மளுடைய எனர்ஜி தானாவே பாயும். அதாவது அந்த இடத்துக்கு நம்ம ஸ்விட்ச் போட்டோம்னா அந்த இடத்துல தானாவே லைட் எரியும். அந்த அவேர்னஸே இல்லாததுனாலதான் அங்க வந்து பிளாக்கேஜ்ங்கிறதெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து மைண்டால மாத்திரம் நம்ம வந்து பர்சீவ் பண்ண முடியாது. இது முழுமையா நம்மளுடைய பாடி, மைண்ட், ஸ்பிரிட் முழுமையா வந்து இதுக்கு பர்சீவ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுடைய ஆன்மாவே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி, அந்த எனர்ஜி நெட்வொர்க் மாதிரி இல்லைங்களா? சோ அது அந்த எனர்ஜி அது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய நாடி மண்டலம் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது. அதான் மேல நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில கூட காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நாடி பேர் என்ன, பிரம்மரந்திரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து ஃபுல்லா நாடி மண்டலத்துல வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து பிசிக்கலாவே நம்மளுக்கு வந்து எனர்ஜிஸ்ங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சோ அங்க வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லைங்கிற போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பிளாக்கேஜோ தடையோ அப்படி வந்து ஏற்படுது. அதுதான் நம்மளுக்கு வந்து பிசிக்கலாவும் ஒரு வியாதியாவும் வந்து தெரிய தெரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ சிம்பிளா நீங்க வந்து அஹ், ஒரு இடத்துல சர்க்கியூட் வேலை செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து பவர் கரண்ட் வந்து நீங்க அங்க பாய்ச்சல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளவுதான் அங்க. சோ இது வந்து ஆஹ் இந்த விஷயங்கள்லாம் இது மூலமா அவங்களுக்கு வந்து அந்த நாடி மண்டலத்துல இருந்து பாராசிம்பட்டிக் நர்வ்ஸ்னா இன்னும் அந்த சின்ன சின்ன நர்வ்ஸா வந்து வந்து சேரும். அது மூலமா நம்மளுக்கு ஒவ்வொரு டிஷ்யூஸுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி செய்யப்படுது, செலுத்தப்படுது. இதுதான் வந்து அதனுடைய நேச்சர். இந்த இந்த மாதிரியான நிறைய டீடைலிங்லாம் அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எல்லாம் சொல்லி அந்த சக்ராஸோட எனர்ஜி எல்லாம் சீரமைச்ச உடனே நிறைய பேருக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சரியா போயிருக்கு. அவங்க வந்து நிறைய டிசீஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிருக்காங்க. லைக் ஐபிஎஸ்ங்கிறது, சொரியாசிஸ் அந்த மாதிரி டிசீஸ், இல்லைன்னா நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயத்துல இருந்து தான் அவங்க வந்து வெளிப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி கோர்ஸோட அவங்க எனர்ஜி கோட் பேசிக்கலா வந்து அவங்க சக்ரா சிஸ்டம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அது கூட அவங்க வந்து பிளஸ் அந்த யோகா போஸ் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராவா அவங்க எல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு இது வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம மெயினா இந்த 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 7 எனர்ஜி கோட்ஸும் நம்ம எதுக்கு வந்து அப்ளை பண்றோம், எப்படி அப்ளை பண்றோம்னா நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிரிட், இந்த மூணுத்தையும் ஒருங்கிணைச்சுதான் நம்ம வந்து இந்த எனர்ஜி கோட்ஸை வந்து அப்ளை பண்றோம். அப்படிதான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோவை வந்து சீரமைக்கிறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நம்ம ஏன் இந்த மூணும் ஏன் உடல், மனம், ஸ்பிரிட் மூணும் எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து இங்க வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உடலை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே எனர்ஜி தான். சோலும் என்ன சொல்றது, உடலும் எனர்ஜி தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த எனர்ஜி டென்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டுல வந்து உடலா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள லேயர் தான் வந்து நம்மளுக்கு மனம் அப்படிங்கிற லேயர் அதுக்கு மேல. சோ இது எல்லாமே எதனுடைய பகுதி? நம்மளோட ஆன்மாவுடைய பகுதி தான் நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுடைய எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்ம இந்த இந்த பிசிக்கல் எண்ட்லயும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுலயும் பிரதிபலிக்குது. எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த உடல்லயும் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம இந்த உடல் மூலமா தான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கிரகிச்சுக்கிச்சு அனுபவிச்சுட்டு நம்ம அதை வந்து டோட்டலா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம வந்து மாத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லைஃப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே முக்கியமான டூல் என்ன? நம்மளுடைய உடல். ஸோ ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல என்ன நடந்தாலும் இந்த டைமென்ஷன்ல நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியம் என்னது? உடல் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுடைய உடல் தான் வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் கிட்ட பேசுறதுக்கான ஒரு கருவி. நடுவுல ஒரு மனம் இருக்கு இல்லைங்களா? அந்த மனத்து கூட பேசுறதுக்கு உடலும் வந்து ஒரு கருவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மனம். மனம் வந்து எப்படி செயல்படுது? மனம் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றோம். நம்ம தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனர்ஜி சிதறினதுனால நம்மளுடைய எல்லாமே மறந்ததுனால நம்ம மைண்ட் வந்து அதுவா வந்து ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஃபால்ஸ் ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணிருக்குது.
அதுக்கு பேர் என்ன, அதுதான் நம்மளுடைய இந்த உடல் தான் நானு, இந்த நான் பார்த்த விஷயங்கள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த உலகத்துல வந்து அது என்ன கிரகிச்சுக்கிச்சோ அதை வச்சுதான் அது வந்து ஒரு கதையை வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? சோ மனம் நம்மளுக்கு இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அப்படிதான் இயங்குது. சோ அந்த மனம் வந்து என்ன நினைச்சுக்குது, நான் தான் இவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது இந்த உடலை வந்து நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ப்ரொடெக்டிவ் சைட்லயே வந்து அந்த என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து பரிணாமம் இவல்யூஷன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு அனிமலா இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால நம்மளுடைய பிரெயின் சைக்காலஜினால நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ஓகே நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னு அந்த மனம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணுது, ஒன்னா பழசுல இருக்குது, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. இல்லைன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லயே இருக்குது. இல்லைன்னா ஒரு ரியாக்ஷன் மோட்லயே இருக்குது. அதனால நம்ம உடல்ல வந்து ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து உருவாகுது. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இந்த உடலை நம்ம இப்ப சாரி இந்த மைண்ட வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அப்சர்வரா இரு, ஒரு விட்னஸ் மோட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள வந்து நம்மளுடைய அந்த மைண்டோடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய என்ன என்ன சொல்றது, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து பிசிக்கல் லெவல்ல இருக்கு இல்லைங்களா. சோ அது மூலமா வந்து நம்ம ஆற்றல் பாயறதுனால நமக்கு வந்து உடல் அளவுல நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் புரியுது. ஆனா இது வந்து நம்மளுடைய மைண்டால வந்து புரிஞ்சிக்க முடியாது. சோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் ரேஷனல் மைண்டால நம்மளுக்கு வந்து இது தெரியாது. ஏன்னா இதையும் தாண்டின ஒரு விஷயம் தான் அங்க வந்து நடந்துட்டு இருக்குது. சோ அதை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னா என்ன, விட்னஸ் மோட்ல இல்ல அப்சர்விங் மோட்ல நம்ம வந்து வச்சுக்கணும். சோ இதுதான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்வாரு, நம்மளுடைய இன்டியூட்டிவ் மைண்ட் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிஃப்ட். ஆனா நம்மளுடைய நார்மல் மைண்ட் இருக்கு இல்லைங்களா, லாஜிக்கல் மைண்டு, பகுத்தறிவு செய்யற மைண்டு, அது வந்து ஒரு நல்ல சர்வெண்டா தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த உலகத்துல வந்து என்ன பண்றோம், நம்ம சொசைட்டி எல்லாம் என்ன பண்றோம், அந்த சர்வெண்ட்டுக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறோமே தவிர நம்மளுடைய ரியல் கிஃப்ட் எல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ரியாக்டிவ் மைண்ட் வந்து நம்மளுடைய நார்மல் மைண்ட் வந்து ஒரு வேகமா சுத்துற ஃபேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேனுக்கு நடுவுல நீங்க வந்து ஃபிங்கர் விரல் விடுவீங்களா, விரல் விட்டா என்ன ஆகும், கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பயத்திலேயே இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த நார்மல் மைண்ட் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அங்க போகாத, நீ அதை ஆக்குபை பண்ணாத, உனக்கு தெரியாத விஷயத்துக்கு போகாத, அது வேகமா இயங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல நம்மள கடக்கவே விடாம அது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றேங்கிற பேர் வழியில நம்மளுடைய மைண்டே தான் நம்மள வந்து இது பண்ணிட்டு இருக்கு. சோ இப்போ அது வந்து வேகமா சுத்திக்கிட்டு இருக்குது. சோ இத வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸ்லோ டவுன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்ப ஃபேன் வந்து ஸ்லோவா ஆச்சுன்னா அதுக்கு மேல உள்ள சீலிங் தெரியுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி மைண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாச்சுன்னா நம்மளுக்கு வந்து மத்த விஷயங்கள்லாம் வந்து புலப்படும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கிளிம்ஸ் மத்தது மேல வந்து ஒரு பார்வையே நம்மளுக்கு அப்பதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது பண்றதுனால இப்ப மைண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ஃப்ரீக்வன்சில தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்குது உடல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலா இந்த மைண்ட் வந்து ரொம்ப பரபரன்னு சுத்திக்கிட்டு இருக்குது. அதை நம்ம ஹையஸ்ட் நம்ம வந்து அப்சர்வராவோ கைடாவோ அப்படி போடும்போது அது வந்து ரொம்ப ஸ்லோவாகுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வந்து மனமும் உடலும் அப்பதான் நம்மளுக்கு வந்து இன்டகிரேட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து பாடி மேல அவேர்னஸ் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து இணைய முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன நம்ம ஆன்மா வந்து பாடியோட ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது பண்ணும்போது ஏன்னா சில உடல் மொழியெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஆனா அந்த உடல் மொழியிலயோ டிசீஸ் மூலமாவோ நம்மளுக்கு ஆன்மா வந்து சொல்றது வந்து நம்மளுக்கு அந்த மைண்ட் வந்து வேகமா இயங்குறதுனால அதுக்கு வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தெரியல.
அப்ப வந்து அந்த மைண்ட வந்து ஸ்லோ டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கான டூல் தான் என்னவா இருக்குது அப்படின்னா, 3வது விஷயம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது. ஸ்பிரிட்னா ஒண்ணும் இல்ல, அது பிரெத் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பிரெத் தான் நம்மளுக்கு இந்த வேகமா சுத்துற மைண்ட வந்து ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம உடலோட இணைஞ்சு அந்த ஒரு யூனிட்டா வந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா நம்மளுக்கு பிரெத். பிரெத் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது இல்லைங்களா? சாப்பாடு இல்லாம கூட இருக்க முடியும். ஆனா பிரெத் இல்லாம இருக்கவே முடியாது. பிரெத் தான் நம்மளுடைய மெடிடேஷன் பிராக்டிஸோடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ஷாலோவா ரொம்ப வேகமா நம்ம பிரீத் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? நம்ம பிரெயின் வந்து ஒரு ஒரு சர்வைவல் மோடுக்கு திரும்ப போயிடும். அதே நம்ம டீப்பா பிரீத் பண்ணும்போது, ஸ்லோவா அப்படி பிரீத் பண்ணும்போது, நம்மளுடைய பாராசிம்பத்திக் நர்வ் தான் வந்து ரொம்ப மைன்யூட்டான நர்வ்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிஷ்யூஸையும் போய் நம்மள வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடும். நம்மள டீப்பா வந்து அ ரிலாக்ஸ் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகுது? நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அ எனர்ஜி மூவ்மெண்ட் வந்து ஈஸியா இருக்குது. அதனால நம்ம பிரெத் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ம் ஆன்மாவோடைய டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷனே, ஸ்பிரிட்டோட டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷனே நம்மளுக்கு வந்து இந்த மூச்சு தான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம இந்த அ இந்த சோல் வந்து பாடி கிட்ட பேசுது. அந்த பாடி வந்து மைண்ட் கிட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா மைண்ட் வந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மைண்ட வந்து நம்ம வந்து அ ஃபேன் மாதிரி வேகமா சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த மைண்ட நம்ம காம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றோம்? நம்மளுடைய மூச்சு காத்த வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுலயே நம்ம வந்து இமேஜினேஷனும் சில டைம் வந்து இந்த இந்த எனர்ஜி கோட் சப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் சில டைம் இமேஜினேஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம குவாண்டம் லெவல்ல வந்து என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு வந்து பிசிக்கலா நம்மளுக்கு எதுவும் உருவாறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குவாண்டம் லெவல்ல உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் சயின்ஸ்ல சொல்றதா சொல்றாங்க. சோ அதனால தான் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஓகே இமேஜின் இமேஜினேஷன வந்து இங்க யூஸ் பண்ணுவோமே தவிர, ஓகே அது உண்மை கிடையாது. நம்ம வந்து அப்படியே ஒரு ஃபேண்டசிக்குள்ளார போயிடுவோம் அப்படின்ட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கும், நம்மளோட மைண்டோட எக்ஸ்பான்ஷனுக்கும் தான் நம்ம வந்து இங்க வந்து இமேஜினேஷன வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மஸ்டர்ஸோ ஆ எ என்னென்ன யூஸ் பண்றோம்? நம்ம வந்து பாடி, மைண்ட், ஸ்பிரிட் 3த்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம எனர்ஜிய வந்து சீரமைக்க போறோம். ஓகேங்களா? இதுல கொஞ்சமா இமேஜினேஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு ஆத்தர் என்ன வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு 7 எனர்ஜி கோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 எனர்ஜி கோட்ஸ் என்ன? நம்மளுடைய ஆன்மாவ அடையறதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. ஓகேங்களா? இது பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா என்ன கிடைக்கும்? மென்டலா ஹீல் ஆவோம், எமோஷனலா ஹீல் ஆவோம், பிசிக்கலாவும் நம்ம ஹீல் ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்னும் நம்மளுடைய ஒவ்வொரு அ சக்ராஸ்க்காக வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு சக்ராவுடைய செயல்பாடையும் சரி பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கரிங் கோட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி கோட்ல முதலாவது கோட் வந்து ஆங்கரிங் கோட். அது எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து உங்க எண்ணத்த வந்து வெளியில சிதறடிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாம் சிதறடிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து திரும்ப நம்ம பாடியில வந்து வேர் ஊன்றதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி கோட் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது ஃபீலிங் கோட். ஃபீலிங் கோட் என்னன்னா, நம்மளுடைய சோல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபீலிங் கோட் வந்து யூஸ் பண்ணும். 3வது வந்து கிளியரிங் கோட். இது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸா எது இருந்தாலும் கான்ஷியஸா சப்கான்ஷியஸா எந்த லெவல்ல எந்த அன்வான்ட் திங்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை கிளியர் பண்றதுக்கு வந்து இந்த கிளியரிங் கோடு வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது வந்து ஹார்ட் கோட். ஹார்ட் கோடு எதுக்குன்னா நம்மளுடைய அன்பு அன்பு தானே நம்ம எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கும். அந்த அன்பு ஃபார்ம்ல தான் ரொம்ப இருக்கும். அத வந்து நம்மளுடைய உண்மையான நேச்சரை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் கோடுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரெத் கோட். ஹார்ட் சக்கராக்கு அப்புறம் என்ன வருதுங்க? பிரெத் கோட். சாரி யா பிரெத் கோட். இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட சக்தியை வந்து உணர்றதுக்கு அப்படிங்கிறது. நம்ம எதுனாலும் நம்ம வந்து பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு
நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுறது என்னன்னா நம்மளுடைய பிரெத் கோட் அப்படிங்கிறாங்க. 6வது வந்து இந்த கெமிஸ்ட்ரி கோடு. இதுல வந்து எல்லாமே நம்ம மொத்தமா வந்து ஒரு அஹ், ஒருங்கிணைந்த அஹ், ஒரு விஷயமா அப்படி மாறுறதுக்கு உதவுறது தான் வந்து நம்மளுடைய கெமிஸ்ட்ரி கோட். இதுல நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த ப்ரொடெக்டிவ், இந்த என்னது, ஒரு பயத்திலையும் ஒரு சர்வைவல்லையும் இருக்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு சேஃபா, ஓகே நம்ம வீட்ல இருக்கும்போது எப்படி இருப்போம், பீஸ்ஃபுல்லா ஒரு ரிலாக்ஸ்டா, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த கெமிஸ்ட்ரி கோட். ஓகேங்களா? irrespective ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட், உங்களுக்கு வெளியில எப்படி இருந்தாலும் நம்மள அந்த ஜோனுக்கு வந்து ஊன்ற வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆல்கமி கெமிஸ்ட்ரி கோட். அடுத்தது வந்து த ஃபைனல் ஒன், த ஸ்பிரிட் கோட். இங்கதான் வந்து நம்ம வந்து ஒன்னஸ வந்து நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம மைண்டோட நம்ம ஐடென்டிஃபை இருக்கிறதுனால நம்ம வேற, மத்தது வேற, மத்த பொருட்கள்லாம் வேற, மத்த விஷயங்கள்லாம் வேற அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ இங்கதான் நம்ம வந்து எல்லாமே எனர்ஜி தான். நம்ம நம்மளுடைய உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்பேஸ் இங்கதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த சக்ராவெல்லாம் ஆக்டிவேட் பண்ண நமக்கு அந்த அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ல இருந்தெல்லாம் வெளில வந்திருப்போம் இல்லைங்களா? அதுல இருந்து நம்ம இங்க இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம அந்த திங்கிங் மைண்டையும் தாண்டி நம்ம வந்து இருக்கிறோம். அதாவது இந்த உடல் மனம் தாண்டின ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து இங்க வந்து நல்லா புலப்படும். சோ இங்க வந்து ஹம், நம்மளுடைய கிரியேட்டர்ஷிப், நம்மளுடைய படைப்பாற்றல், நம்மளே வந்து ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்மளுக்கு ஆஹ் புரியும். அதுதான் வந்து இந்த ஃபைனலான எனர்ஜி கோட். ஓகேங்களா மாஸ்டர்? ஸோ நம்ம நாளையில இருந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒவ்வொரு எனர்ஜி கோடா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்க மாஸ்டர்?